மனிதர்களாகிய நமக்கு மனுஷ தயவு கிடைக்காத இடத்தில் நேரத்தில் தேவ தயவு வெளிப்படும். அப்பொழுதுதான் வித்தியாசமான, மேலான, சிறப்பான, உயர்வான ஆசீர்வாதம் உண்டாகும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பார்வோனுடைய பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் ஏற்பட்டு அவன் கலக்கமுற்ற வேளையில் யோசேப்பு அவனுக்கு ஏற்பட போகிற உயர்வை சொல்லிவிட்டு, நீ வாழ்வடைந்திருக்கும்போது பார்வோனிடத்தில் என்னை பற்றி பேசி என்றார். ஆனால் அவனோ மறந்தே விட்டான். காலம் நிறைவேறின போது பார்வோனுக்கு சொப்பனம் ஏற்பட்டது. பாத்திரக்காரனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வரவே பார்வோனோடு யோசேப்பை பற்றி சொல்கிறான். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டு, சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். அமேன். பானபாத்திரக்காரன் கூட அப்பொழுதே பார்வோனிடத்தில் பேசியிருந்தால் யோசேப்புக்கு விடுதலை மட்டும்தான் கிடைத்திருக்கும். ஆனால் அவன் மறைந்தபடியால் தேவ தயவு யோசேப்புக்கு கிடைத்து விடுதலையும் பெற்று முழு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாகவும் மாறி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொள்கிறார். இதே போல்தான் நீண்ட நாள் காத்திருக்கிறோமா, தேவ தயவு ஏற்ற வேளையில் கிடைக்கும். நீண்ட நாள் காத்திருக்குதலுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா.